ஐபிஎல் ஆக்ஷன் அப்போ ஆர்சிபி நல்லா விளையாண்டுருக்காங்க மற்ற வருஷத்தை காட்டிலும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஆர்சிபியோட அஃபீஷியல் ஹேண்டில்ஸுக்குள்ள இந்த ஆக்ஷனுக்கு அவங்க என்ன பிளான் பண்ணாங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி வகுத்தாங்க, யாரை எடுக்கணும்னு வந்தாங்க அப்படிங்கிற பற்றின வீடியோஸ் அது எல்லாமே இங்கிலீஷில் போட போகிறாங்க, தமிழில் இருக்காது. தமிழ்நாட்டில் நிறைய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு லாயல் ஆர்சிபி ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அது புரியாமல் கூட போகலாம்ல. அதனால் நான் என்ன பண்ணேன், அதில் என்ன பேசியிருக்கிறாங்க, என்ன பிளான் பண்ணியிருக்காங்கிறத வந்து தமிழில் போடலான்னு நான் பிளான் பண்ணேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ஆர்சிபி ஃபேன்ஸ் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு காலரை தூக்கிட்டு சொல்லுங்கள் எங்கள் டீம் ஆக்ஷனுக்கு எப்படி வந்தாங்க, ஆப்ஷனுக்குள்ள வந்து எப்படி பிளேயர்ஸில் கொத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத காலரை தூக்கிட்டு நீங்கள் சொல்லலாம். எனக்கு என்னமோ அந்த 4 எபிசோடில் கடைசி எபிசோடோ இல்லை 3வது எபிசோட்லையோ ஆர்சிபியோட கேப்டன் விராட் கோலி தான் சொல்லுவாங்களோ எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் ஆக்ஷன் 2025 ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஆக்ஷன் பிளானிங் ஸ்பெஷல் கிரிக் ஆனந்த் ஆஸ்ட்ரோவிற்கு உங்களை வருக என்று வரவேற்கின்றேன். ஆர்சிபி ஃபேன்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ எப்படி இருக்கு, இதை தொடர்ந்து பண்ணலாமா அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு அதுதான் ஒரு பூஸ்ட். அது ரெகுலரா அடுத்து பண்றதுக்கு உங்களோட சப்போர்ட் அப்படிங்கிறது தேவை. அவங்க வெளியிட்ட முதல் வீடியோல என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, இந்தியன் கோர் வேணும், அதுக்கப்புறம் அவுட்புட் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் பத்தியும் அண்ட் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்களை நம்ம யாராவது எடுக்க போறோம், எந்தெந்த பொசிஷன்ல எடுக்க போறோம் அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. டீம் ஸ்ட்ரக்சர் பத்தி வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 11 நிமிஷம் வீடியோ எனக்கு அவ்வளவு சூப்பரா இருந்தது. வாவ், இதோட செம்மையா பிளான் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா மலோலன் ரங்கராஜன் இருந்தாரு, தினேஷ் கார்த்திக், அதுக்கப்புறம் மோ பாபட் இருந்தாரு, ஆர்சிபியோட டைரக்டர், மிஸ்ரா ஆர்சிபியோட சேர்மன்லாம் இருந்தாங்க. ஸோ அதுல வந்து தினேஷ் கார்த்திக் ரொம்ப அமைதியா தான் இருந்தாரு, தேவைப்பட்டா மட்டும் தான் பேசினார், ரொம்ப அதிகமா பேசல. ஆனா மோ பாபட் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவும் பேசினார். முதல்ல இந்தியன் கோர் வேணும்னு ஆரம்பிச்சு அப்படியே இந்த அவுட்புட் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் பத்தி பேசும்போது எப்படிப்பட்ட ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வேணுங்கிறதையும் வந்து அந்த வீடியோல தெரிவிச்சிருந்தாங்க. முதல்ல இந்தியன் கோர் பத்தி பேசுறேன். இந்தியன் கோர் பத்தி அவங்க பேசும்பொழுது என்னன்னா, இப்போ போன சீசன் நீங்க எடுத்துக்கோங்க, ஆர்சிபியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 400 ஐபிஎல் மேட்சுக்கு மேல ஆடினவங்க ஒரு 65% போன வருஷம் இந்தியன் கேப்ஸ் இருந்தாங்க. பட் அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 2 பேர் தான் இருந்தாங்க, தினேஷ் கார்த்திக்கும் விராட் கோலியும். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா முகமது சிராஜ் மட்டும் தான் நம்மளுக்கு இருந்தாரு. இப்போ போன வருஷம் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ண கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளை விட ரொம்ப தூரமா இருக்கிறாங்க. லைக் நீங்க எப்படி சொல்லலாம்னா ஒரு 15 பேர்ல ஒரு 8-10 பேர் இருக்கிறாங்க. இப்போ எஸ்ஆர்எச் அவங்க போன வருஷம் ரன்னரா இருந்தாங்க. ஆனா அவங்க டீம்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 35% தான் இந்தியன் கேப்ஸ் பிளேயர்ஸ் இருந்தாங்க. ஒரு 17 பேர்ல ஒரு 6-7 பேர் தான் இந்தியன் பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. நம்பர்ஸ் ரொம்பவே கம்மியா இருந்தது. ஸோ அவங்க டிஸ்கஸ் பண்ண 2 டீமும் வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் ஃபைனல் ஆனவங்க, ஒருத்தவங்க சாம்பியன் ஆனவங்க, இன்னொருத்தவங்க ரன்னர் அப் ஆனவங்க. இப்போ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ், இதை பத்தி ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்கிட்ட அவுட்புட் என்னவா இருக்கணும்னு எதிர்பார்க்கும்போது அக்ரெசிவ் இன்டென்ட்டோட ஆடணும், அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடணும். பவர் பிளேல ஸ்பின்னர் வந்துட்டாருன்னா அப்படியே அங்கிருந்து 7வது ஓவர்லேருந்து 16வது ஓவர் வரைக்கும் அடிச்சு துவம்சம் பண்ணக்கூடிய நம்மளுக்கு ஓவர்சீஸ் பிளேயர் வேணும் அப்படிங்கிறதுல தெளிவா இருந்தாங்க. இப்போ அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அண்ட் டீம் ஸ்ட்ரக்சர் இந்த டாபிக்குள்ள அவங்க கொண்டு போன உடனே ரைட்டு இப்போதாண்டா ஆரம்பிக்குது அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 9 வகையான ஒரு 11s போட்டிருந்தாங்க. நான் அஸ்வினோட ஆக்ஷனுக்கு போய் ஆடும்பொழுது இந்த மாதிரி தான் நான் ஒரு 3-4 வகையான டீம் போட்டு வச்சிருந்தேன். பட் பார்த்துக்கோங்க, இவங்க 9 வகையான டீம் போட்டு வச்சிருந்தாங்க. அதுல ஓப்பனர் வந்து பாத்தீங்க அப்படின்னா விராட் கோலி தான். அதுல கேப்டனுங்கிறத பத்தி மென்ஷன் பண்ணல. யஷ்தயாலுக்கு ஒரு இடம் இருந்தது, ரஜத் படிடாருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மிடில் ஆர்டர்ல ஒரு இடம் இருந்தது. சரி, ஓகே. இப்போ வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க, நம்மளுக்கு தேவை 3 இல்ல 4 ஓவர்சீஸ் பிளேயர். ஒன்னு ஓவர்சீஸ் ஓப்பனர், இன்னொன்னு ஓவர்சீஸ் மிடில் ஆர்டர் பேட்டர், லைக் அது நம்பர் 5 நம்பர் 6ல இருக்கலாம். 1 ஓவர்சீஸ் குயிக் பவுலர் அப்படிங்கிறதையும் வந்து முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த 9 வகையான டீம்ல வந்து சிமிலரா இருந்த விஷயங்கள்லாம் இவைகள் தான். பட் ஒரு விஷயம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நான் கவனிக்கிற மாதிரி எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்னன்னா ஓவர்சீஸ் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அவங்க பிக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்தாரு. ஆனா அங்க இருக்கிறவங்கலாம் வந்து அதை பெருசா உடன்படல. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவர்சீஸ் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வேணான்னு முடிவு பண்ணிட்டு, ஆனா அவங்க எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுயேஷ் சர்மா, ஒரு பெங்காலோட சுயேஷ் சர்மா வந்து பிக் பண்ணி வச்சிருந்தாங்க. ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுக்கு கிடைச்சது. இது லாபமா நான் பாக்குறேன். ஆர்சிபி முகத்திலையும் சந்தோஷம் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணது என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, நமக்கு அந்த 6-7ல ஆடக்கூடிய பேட்டர் வந்து ஆல்ரவுண்டர் ஒரு பியூர் பவுலராகவே நம்மளுக்கு போயிடலாமே. நீங்க யோசிச்சு பாருங்களேன், அந்த இடத்துல ஆடக்கூடிய பேட்டர் வந்து எப்படியும் ஒரு 2 ஓவர் தான் கிடைக்க போகுது. ஒரு 12 பால் தான், மினிமல் ஒரு 12 பால் தான் ஆடவும் போறாங்க. அந்த இடத்துல தினேஷ் கார்த்திக் ஆடினாரு அப்படிங்கிறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு சரி ஒரு பியூர் பவுலராக போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மொத்தம் ஒரு 9-10 வகையான டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் 5 வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் 5ல இருந்த விஷயங்கள்லாம் என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்சீஸ் ஓப்பனர், மிடில் ஆர்டர் ஓவர்சீஸ் பிளேயர், ஓவர்சீஸ் ஃபினிஷர், ஓவர்சீஸ் பேஸ் பவுலர், இந்த 12 பேராக நம்ம பிக் பண்ணும்பொழுது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு முடிவில் இருந்தாங்க. பட் இதுதான் ஒரு தெளிவான ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த தடவை வந்து அமைச்சு அதை ஆக்ஷனில் வந்து அப்ளை பண்ணாங்க. ஸோ ஓவர்சீஸ் ஓப்பனர் சால்ட்டு அவங்களுக்கு 11 கோடி கிடைச்சது. மிடில் ஆர்டர் ஓவர்சீஸ் பிளேயர்
லியம் லிவிங்ஸ்டனை பிக் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு 8.75 கோடிக்கு கிடைச்சாங்க. அதுக்கப்புறம் பெத்தலுக்கு தனியாக ஒரு வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். பெத்தல் 2.6 கோடிக்கு ஆர்சிபி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஃபினிஷரா ஓவர்சீஸ் ஃபினிஷர் அவங்களுக்கு டிம் டேவிட் இருக்காரு, ரொமாரே ஷெப்பர்டை வந்து அவங்க பிக் பண்ணியிருந்தாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க ஆக்ஷனுக்கு வந்து யாரெல்லாம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் எடுக்கலான்னு வந்தாங்க அப்படின்னா அவங்க பிளான்ல இருந்தது. வீடியோ சொல்லியிருப்பாங்க, முகமது ஷமி, புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹேசில்வுட் இவங்களெல்லாம் பிக் பண்ணலான்னு தான் வந்தாங்க. ஸோ நம்ம சொல்லியிருப்போம் புவனேஸ்வர் குமாருக்கு ஆர்சிபி கொஞ்சம் அதிகமாக காசு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். அதிகமாக காசு இருந்த ஒரு பக்கம், ஆனால் நம்ம ஆக்ஷனுக்கு வரும்பொழுது நம்ம விருப்பப்பட்டு வருவோம், இந்த பிளேயரை எடுக்கலான்னு வருவோம். அதுக்கு ரொம்ப அதிகமாக அமௌண்ட் போகாமல் ஒரு டீசெண்டான ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயருக்கு 10 கோடி கொடுத்துட்டு வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய பிளேயர் நம்மளுக்கு கம்மியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் நடக்குமா நடக்காதுன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் லாட்டரி தான். பட் ஆர்சிபிக்கு அது நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா அது நிறைய இடங்களில் நடக்க தான் செஞ்சது, ஒர்க்அவுட்டும் ஆச்சு. அவங்க பிளான் பண்ணி வந்த ஷமி, புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹேசில்வுட் இவங்களெல்லாம் வந்து அவங்க ஜோஸ் ஹேசில்வுட் 12.5 கோடிக்கு கிடைச்சாங்க, புவனேஸ்வர் குமாரும் அவங்களுக்கு கிடைச்சாங்க. ஸோ ஆர்சிபி ஆக்ஷனுக்கு முன்னாடி வந்து ரொம்ப தெளிவாக விளையாண்டு இவர் இல்லைனா அவர் இல்லைனா இவருக்கு இவ்வளோ போகலாம் அப்படின்னு ஸோ ஒரு பிளான் இருந்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சி வந்த பிளேயர்ஸ்லாம் மேக்ஸிமம் ஆஃப் பிளேயர்ஸ் அவங்களுக்கு கிடைச்சாங்க. அண்ட் ஒரு நல்ல டீசென்ட் அமௌண்ட்டையும் அவங்களுக்கு கிடைச்சாங்க. பட் ஒரு விஷயம் தெரியுது, அவங்களோட கிரைட்டீரியா அதில் வந்து மேக்ஸ்வெல் இருந்தார். அதாவது மேக்ஸ்வெல் பேர் அவங்க மென்ஷன் பண்ணல, பட் மேக்ஸ்வெலுக்கு ஒரு இடம் இருந்தது. ஆனால் ஃபேஃப் டு பிளஸஸ்க்கு அவங்க இடம் கொடுக்கல. ஏன்னா ஒரு அட்டாக்கிங் ஓவர்சீஸ் ஓப்பனர்னு போகும்பொழுது தான் ஸோ அப்போ ஃபேஃப் டு பிளஸஸ் இதனால தான் ரிலீஸ் பண்ணாங்களோ, ஸோ சால்ட்டுக்கு அவங்க இதனால தான் போனாங்களோ. இன்னொன்று ஒரு விஷயம் சொல்லுங்களா, வெங்கடேஷ் ஐயருக்கும் அவங்க ரொம்ப அதிகமாக தொடுத்துனாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபேஃப் டு பிளஸஸை ரிலீஸ் பண்ணுறதுல அவங்க தெளிவாக தான் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு லியம் லிவிங்ஸ்டன் கிடைச்சதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மேக்ஸ்வெலுக்கோ வில் ஜாக்ஸுக்கோ அவங்களுக்கு போகணுங்கிற அவசியமும் இல்லாமல் இருந்தது நான் நினைக்கிறேன். ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் நிறைவடைஞ்சது. ஸோ இதில் டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்பாங்க நம்ம என்ன பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடணும், அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடணும் அப்படிங்கிறத வந்து அவங்க ஆரம்பத்திலே முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது 1லிருந்து 6 வரைக்கும் ஒரு அட்டாக்கிங் பேட்டர்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. இதில் வந்து நம்ம கேஎல் ராகுல் பிக் பண்ணுவாங்க அப்படின்லாம் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் கேஎல் ராகுலுக்கு போகவே இல்லை. அப்படின்னா அவங்க ஓவர்சீஸ் பிளேயர்ஸுக்குள்ள கொஞ்சம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி ஓவர்சீஸ் பிளேயர்ஸுக்குள்ள அட்டாக்கிங் ஓவர்சீஸ் ஓப்பனர், அட்டாக்கிங் மிடில் ஆர்டர் பேட்டர், அட்டாக்கிங் ஓவர்சீஸ் ஃபினிஷர்னு போகும்போது இந்த கிரைட்டீரியாவில் எப்படி ஒரு இந்தியன் பிளேயர் கேஎல் ராகுல் இதில் ஃபிட் ஆக மாட்டாருங்கிறதுனால அவங்க எடுக்கல. ஸோ இப்போ புரியுதுங்களா கேஎல் ராகுலை ஆர்சிபி எதனால் எடுக்கலை அப்படின்னு. ஒருவேளை இந்த வீடியோவில் இல்லைனாலும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள தெளிவாக சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆரம்பத்தில் நான் சொல்லியிருப்பேன்ல இந்தியன் கோர் வேணும்னு சொல்லிட்டு, அதில் இந்தியன் கோர் வேணும் அப்படிங்கிற போது அவங்க நினைச்ச கேகேஆர் மாதிரியான பிளேயர்ஸுகளை வந்து அவங்களால எடுக்க முடியலன்னா சொல்ல முடியாது. ஒரு குருணல் பாண்டியா அவங்களுக்கு கிடைச்சாங்க, ஹிதேஷ் சர்மா, ராசிக்தர் ஸ்லாம் இவங்கெல்லாம் பிக் பண்ணாங்க. பட் அடுத்தடுத்த எபிசோட்ல இதை பற்றி அவங்க பேசுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் நான் மென்ஷன் பண்ண வேண்டியது என்னன்னா இந்த தடவை இந்த ஓவர்சீஸ் ஃபினிஷர் இந்த டிம் டேவிட் அதுக்கப்புறம் ரொமாரே ஷெப்பர்ட் இவங்களை பிக் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா தினேஷ் கார்த்திக் ஆன இடம் போன வருஷம் வெறும் பியூர் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டராக தான் இருப்பார். பட் நீங்கள் ரொமாரே ஷெப்பர்டும் ஒரு டிம் டேவிடும் ரொமாரே ஷெப்பர்டும் ஒரு மாதிரி ஆல்ரவுண்டிங் ஆப்ஷனாக இருப்பாங்க. அவங்க பியூர் பவுலருக்கு போகலான்னு நினச்சாங்கல்ல. ஸோ அடுத்தடுத்து அதை பற்றி சொல்லுவாங்க, என்ன யோசிக்கிறாங்க, என்ன யோசிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் அவங்க சொல்லுவாங்க. பட் தினேஷ் கார்த்திக் அந்த ஒரு ஒன் டைமென்ஷன் பிளேயராக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுனால தான் அவங்களுக்கு அதில் ஒரு பிரச்சனை இருந்திருக்கிறோம். அதனால தான் அவங்க வந்து மாற்றி ஒரு ஆல்ரவுண்டருக்கோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் ஃபாஸ்ட் பவுலருக்கோ போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்களோ. அவங்க அந்த பிளேஸில் ஆடுறதுக்கு அவங்க குருணல் பாண்டியா மாதிரியான பிளேயர்ஸ்லாம் அவங்க பிக் பண்ணியிருக்காங்க. வீடியோ நிறைவடைந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. பார்த்தீங்களா ஆர்சிபி திட்டமிட்டு வந்தாங்க, திட்டமிட்டு கொத்துனாங்க அப்படின்னு நீங்கள் காலை தூக்கி தெளிவாக சொல்லிக்கலாம். அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ ஆர்சிபி பற்றின ஒரு வீடியோ சாயங்கால நேரத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு நான் கேரண்டி. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோ லைக் பண்ணுங்கள். ஆர்சிபி ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா ஆர்சிபி அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.